யாருங்க இந்த சாய்பாபா? இவர் பேரை சொன்னால் மனசை மயக்குது, போய் பார்க்கணுன்னு எண்ணம் வைக்குது. அப்படி என்ன சக்திங்க இருக்குது? நிறைய ஆற்றல் இருக்குதுங்க. நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவர் முஸ்லீமா இல்லை இந்துவா? இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாபா சிரிடி நகரத்துக்கு வரும்போது ஒரு இளைஞர், அவர் அந்த ஊருக்கு பசிக்குதுன்னு ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் உணவு கேட்கும்போது யாரும் தரல. கெட்டுப்போன உணவும் அழுகிப்போன பழமும் தான் கொடுத்தாங்க. அவர் அதையும் மகிழ்ச்சியோடு நல்ல பகுதியை எடுத்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கே எங்கேயாவது தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா, நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இடமும் கொடுக்கல. கடைசியில் அவர் ஒரு மசூதியில் போய் படுத்தார். அந்த இடம் அவருக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் தினமும் அவர் காதில் குரான் கேட்டுகிட்டே இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு அகலில் தீபம் ஏற்றிட்டு அது முன்னாடி சந்தனம் வச்சுட்டு உக்காந்துட்டு குரானை கேட்பார், படிப்பார். இதை பல நாள் செஞ்சுருக்காரு. இதை பார்த்து மக்கள் திரும்பவும் அவரை வெறுக்க ஆரம்பிச்சுட்டு, இனி உனக்கு என்ன கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அவர் அதை பற்றியும் கவலைப்படலை. போய் கங்கையில் போய் தண்ணியை கொண்டு அதை வச்சு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இது இல்லாமல் அங்கே ஒரு அணையாத விளக்கம் எரிய வச்சாருங்க. அவருடைய சக்தியால் அந்த விளக்கு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்ருக்குங்க. அது பேர் துணியா. அந்த சாம்பல் ஊதி, அதில் இருக்கிற மருத்துவ குணம் அதிகம். எத்தனையோ தீர்க்க முடியாத நோயையும் மனக்கவலையும் தீக்குதுங்க. இன்னொரு விஷயம், இவருக்கு அந்த ஊரில் உணவு கிடைக்கல இல்லை. இன்றைக்கி லட்சக்கணக்கான பேருக்கு அந்த சிரிடி சாய்பாபா கோயிலுக்கு போனால் எல்லாரும் சாப்பிடாம நிறைஞ்ச வயிறோடு தாங்க திரும்பி வராங்க. அந்த இடத்துல உணவு எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தடையே கிடையாது. இன்னொரு விஷயம், நம்ம இன்றைக்கி அவரை ஒதுக்கி வச்ச அந்த கிராமத்துக்கு போய் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற அளவுக்கு அவர் சக்தியால் உயர்ந்து நிற்கிறாரு. அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? கடவுள் யாரும் கிடையாது, ஒரே ஒரு மனிதர் தான். அந்த சக்தி தான் நம்மளை இயக்குது. இந்த சக்தி, இந்த மதம், அந்த மதம் இதெல்லாம் கிடையாது. எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா இறைவனும் ஒருத்தர் தான் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அவர் அங்கே ஒரு பானை வச்சுட்டு அதுலேருந்து தான் தண்ணி குடிப்பார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பானை காலியாக இருக்கவே இருக்காது. எப்படிங்க, டெய்லி யாராவது பிடிச்சி வைப்பாங்களா? கிடையாதுங்க. வர்ற பக்தர்களுக்கு அந்த பானையிலேருந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அதனால் அவங்களுடைய துயரெல்லாம் போயிடும். ஆனால் இது சாயங்காலத்துக்குள்ளே காலியாகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. காலையில் அந்த பானையை திறக்கும்போது தண்ணி நிறைஞ்சிருக்கும். இது இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அதிசயம். இந்த பாபாவோட ரகசியமோ அதிசயமோ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாதுங்க. ஜெய் சாய்ராம்.